ஓம் தத்புருஷாய வித்மகே வகரதுண்டாய தீமதன்னோ வந்தி பரசோதியா ஓம் பிரதேசராம் பிரபஞ்ச குசும் சாந்தம் சிவமதீனம் நித்திய ஓம் ஹரி ஆயத்த சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பீச்சராகவே கேது நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன். இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை. நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா, இது நடக்குமா, அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா? அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாகத்தான். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விகளும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அதை கணித்து சொல்வதுதான் ஜோதிடருடைய கடமை. உங்கள் வாழ்க்கையில் எது, எங்கே வெற்றி, எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியை எழுதியிருக்கார். இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள். மேசராசியா, மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள். இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி, எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது, இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, கல்யாணம் முடிய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருப்பார். அது எப்பப்ப நடக்கும், அதுக்கு என்ன தசாபுத்தி, எந்த தசாபுத்தியில நடக்கும்ன்றத பிரம்மன் எழுதியிருப்பார். அதுக்காகத்தான் சுயஜாதத்தை பார்க்கணுன்றது. கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டயத்தை வாங்கிக்கிங்க, சரிங்களா? தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாத பலன்கள். இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது, குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது, உங்கள் வியாபாரம் எப்படி, உங்கள் செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது, என்ன பாதிப்பில் இருந்தது, அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா, கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல உத்தியோக உயர்வு, நல்ல திருமணம் நடக்குமா, சொத்து வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அனந்த பிரச்சனைகள் தீருமா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடியுமா, எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு, இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா, இப்படி பல விஷயங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போறோம். சரியா? இப்போ மேசம் முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாத பலன்கள். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் கலக்கத்தை போக்க வரும், உங்கள் காரியங்கள் கைகூடும், உங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு செப்டம்பர் மாத பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ செப்டம்பர் மாதத்தில் ஆரம்ப கிரக அமைப்புகளை தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கன்னி ராசியில் செவ்வாய், கன்னிக்கு 6ஆம் இடத்தில் சனி ராகு, கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, செவ்வாய் என்பது உங்க ராசியில இருக்கக்கூடிய நிலை. இந்த செவ்வாய் யாரு? 3-8க்குரியவர். அப்ப ஒரு உத்தியோகத்திற்கோ, ஒரு வியாபாரத்திற்கோ, ஒரு தொழிலுக்கோ எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் அதன் மூலம் வருமானம் வருமா அப்படின்னா பணபரஸ்தானம் தான் 8ஆம் இடம். அந்த 3-8க்குரியவர் முயற்சி, பணபரஸ்தானம் 8ஆம் இடம். அவர் உங்க ராசியில கன்னி ராசியில இருக்கார். ஆக நிச்சயமாக முயற்சிகளால் அனைத்து செல்வங்களும் பெறலாம் அப்படின்ற ஒரு சிறப்பு விதி. சரி, அடுத்ததா இந்த இதெல்லாம் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய தேதிக்கு அடுத்தது கிரகங்கள் மாறுது. அடுத்து கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில், 6ஆம் இடம் என்பது தைரியம், அதாவது
ஒரு துணிவு, ஒரு ஆற்றல், ஒரு தொழில் நிர்வாகம், ஒரு அதிகாரத்துவ பதவி, ஒரு நல்ல உத்தியோகத்தில் பேரும் புகழ், நிர்வாக திறமை, ஆணையிடும் அதிகாரம், அதே நேரத்தில் ஆயுள், திடகாத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி ராகு. இது அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததா கன்னிக்கு 10ஆம் இடத்தில் உத்தியோகஸ்தானத்தில் உத்தியோகத்தில் உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு, கல்வி யோகம். ஏன்னா அங்கே 4ஆம் இடத்தை பார்க்குற உயர்கல்வி தர்றதுக்கு பார்க்குற உயர்கல்வினா உத்தியோகம். 10ஆம் இடத்து 4ஆம் இடத்தை பார்க்குறார், உயர்கள் உத்தியோகம். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல என்ன செய்வார்? 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. குரு 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 2ஆம் இடத்தை 2ஆம் வருமானம் கொடுக்குறார். நல்ல உத்தியோகத்தையும் நல்ல தொழிலையும் கொடுத்து 2ஆம் இடத்துல வருமானத்தை கொடுக்குறார். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அடுத்து இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் உங்களுக்கு யாரு? 2-9 இந்த 2-9 எங்க உட்கார்ந்துருக்கார்? 11ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக சில மாற்றங்கள், சில பயணங்கள், சில உத்தியோக மாற்றங்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும். 2-9 சிலவருக்கு அப்பாவுக்கு தந்தைக்கு இடமாற்றம் ஏற்படும். இல்லை உங்களுக்கு ஏதாவது உத்தியோகத்தில் உயர்ந்த நிலைக்கு உயர்ந்த உத்தியோகத்தினால் இடமாற்றம் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். சரிங்களா? அடுத்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், கேது, புதன். இப்போ இந்த சூரியன், புதன், கேது, ஞானகாரகன் கேது, ஒரு மோட்சம் அப்படின்னு 12ஆம் இடத்துல இருந்தால் தெய்வ அனுகூலம், நல்லது நடக்கக்கூடியது. 12ஆம் இடத்துல கேது சூரியனோட சேர்ந்து இருக்கும்போது அனுகூலமான விஷயங்கள் நல்லா நடக்கும். 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்தால் சொத்து சுகங்கள்லாம் சேரும் சொல்லக்கூடியது. அது ஒரு சுகஸ்தானம். 4ஆம் இடம் ஒரு சுகஸ்தானம் அப்படின்னா 12ஆம் இடம் அதை விட சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு இடம். அதை நல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், 9ஆம் இடத்துக்குனா உயர்ந்த பதவியாலும் உயர்ந்த செல்வங்களாலும் உங்களுக்கு உயர்ந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை தரக்கூடியது அந்த 9க்கு 4ஆம் இடம். 9க்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 12ஆம் இடம் நிம்மதி, சந்தோஷம், காசு, பணம், அதாவது மனுஷனுக்கு நிம்மதியாக வருமானம் வந்துச்சுன்னா நம்ம நிம்மதியாக தூங்கலாம். இல்லாட்டி அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, நிம்மதியாக தூக்குறாரு. அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்கள், நல்ல நிம்மதியான காலங்கள். இது ஒரு ஆவணி 15 வரை இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த ஆவணியிலிருந்து ஆவணி ஒரு பாதி நாட்களுக்கு மேலே கிரகங்கள் 3 கிரகங்கள் மாறுது. 3 கிரகங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. முதல் மாற்றம் உங்கள் ராசிக்கு அதிபதி 10ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 13/9/2025 கன்னி ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதி மிதுன ராசிக்கு அதிபதியான 10ஆம் அதிபதியும் உங்கள் இடத்துக்கு வர்றார். அப்போ எங்கேயோ உத்தியோகம் பார்த்ததுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் சுய இடத்துக்கு மாறிக்கிறீங்க. ஒரு 10ஆம் அதிபதி ராசியில் உட்காந்தா முதல் விஷயம் எங்கேயோ உத்தியோகம் பார்த்தவங்க நினைச்ச இடத்துக்கு மாறிக்கிறது, உள்ள சொந்த ஊருக்கு மாறிக்கிறது. உங்கள் இடத்துக்கு அங்கே இங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல மாறிக்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்ததா சுய முயற்சியால் ஒரு தொழில் உருவாக்கக்கூடியது. ஒரு சுய முயற்சி, உங்களுடைய சுய முயற்சியால் நல்ல வியாபாரமோ ஒரு தொழிலோ உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு. நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்கள் ராசியில் உட்கார பொழுது. நினைச்ச மாதிரி கல்வி, மிகப்பெரிய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கல்வி, உயர்ந்த கல்வி, இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு, லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. சரிங்களா? முதல் மாற்றம். அடுத்ததாக இந்த 14/9/2025 14/9/2025 செவ்வாய். இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுறார். 2ஆம் இடத்துக்கு போயிறார். அப்போ 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப எதிர்பாராத வருமானங்கள், பூமிகளால் வருமானங்கள், பூரிய சொத்துக்களால் வருமானங்கள்,
பாகப்பிரிவினால் நன்மைகள் அப்படின்ற ஒரு நிலை பூமிகாரன் இல்லையா, அதனால் பாகப்பிரிவினைகளால் ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும், நிச்சயமாக ஏற்படும். சரி, அடுத்தது இந்த 15/9/2025 சுக்கிரன், அதாவது உங்க 2/9க்குரியவர் 12ஆம் இடத்துக்கு வந்துறார். 2/9க்குரியவர். அப்ப 2/9க்குரியவர் 12ஆம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு 9ஆம் தேதி 12ஆம் இடம் வந்துடுறாரு. அப்ப என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, உயர்ந்த செல்வங்கள் உங்களுக்கு சேரும். ஒரு இடமாற்றத்தில் நன்மைகள் நிச்சயமா ஏற்படும். மேலும் இந்த உத்தியோக உயர்வு, முன்னேற்றம், வருமான முன்னேற்றம், பதவி முன்னேற்றம், இடமாற்றம் என்பதை ஒவ்வொரு இதுகளும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப இது நிச்சயமா நடக்கும். அதனால பல யோகங்களும் பல நன்மைகளும் உயர்வான நிலை ஏற்படும். கன்னிராசி தலைகீழாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செப்டம்பர் மாதம் என்பது உறுதி உறுதி உறுதி. சரிங்களா? சரிங்க, இது பொதுவான செப்டம்பர் மாத பலன் கன்னிராசிக்கு. ஆனால் உங்களுக்குன்னு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் வேற ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், திருமணம் நடக்காத பிரச்சனைகள், இல்லை சொத்துக்கள் கிடைக்காத பிரச்சனைகள், தொழில் விருதி அடையாத பிரச்சனைகள், இல்லை கடன் பிரச்சனைகள், ஏதாவது இது நடக்கலையேன்னு ஒரு மனப்போராட்டம் இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்றத பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து இது இந்த காலத்துல உனக்கு சரியாகும்னு எழுதியிருப்பார். எல்லா காலமே பிரச்சனையா இருக்காது, அதுக்கு ஒரு விடிவு காலத்தை எழுதியிருப்பார், பிரம்மன் எழுதியிருப்பார். அது எப்ப அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பொதுவான பலன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக என்ன பொறுத்தளவு என்ன சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி சரியாக கிடைத்தா சரியா நடக்கும். ஒரு ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா ரெண்டு காரணம் என்ன. ஒன்று, உங்க ஜாதகம் தப்பா இருக்கணும், எழுதுன ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இந்த காரணம் மட்டும்தான். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, ஒரு டைம் ஒதுக்குங்க, உங்க மனசுல இருக்கிறத கொட்டுங்க, நடக்குமான்னு பார்ப்போம். நடந்தே ஆகணும் சொன்னா என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.